எல்லாருக்கும் வணக்கம். அரிசிப்பருப்பு 1/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி 3 பருப்பும் சேர்த்து செய்யும்போது நிறைய புரோட்டீன் கிடைக்கும். நம்மளுக்கு ரொம்ப சத்தானது. 2 தக்காளி, பெரிய தக்காளி அதோடய போட்டு வேக வச்சுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, கொத்தமல்லிக்கு பதிலாக கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கூடயே 2 கத்திரிக்காயும் அறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். காய் வேகிறதுக்குள்ளே இந்த வறுத்த பொடிகளையே அரைச்சிக்கலாம். அரை வேக்காடு வெந்த உடனே பருப்பையும் அதுலேயே ஊற்றிக்கலாம். பருப்போட சேர்ந்து காயும் வேகும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அரைச்ச பொடிகளையும் போட்டுக்கலாம். காய் வெந்துருச்சு. தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் 2 சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த தேங்காய் வெங்காயம் அரைச்சதை ஊற்றிக்கலாம். பூண்டு கடைசி அரைக்கட்டி தட்டி உள்ளே போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம். சாம்பார் ரெடி. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். வணக்கம்.